எடப்பாடி தலைமையில் 2024 1% கட்சி பலம் கொண்ட யாரும் கூட்டணி அமைக்க முடியாதுன்னு சொன்னேன். இப்பவும் ஆணித்தரமா சொல்றேன். முதல்ல குபேந்திரனுக்கு பதில் சொல்றேன். சீமான் 4% உயர்ந்திருக்கிறார். எடப்பாடி 1% தான் உயர்ந்திருக்கிறார். சட்டமன்றத்திலிருந்து எடப்பாடி 13% குறைஞ்சிருக்கிறார். சீமான் சட்டமன்றத்திலிருந்து உயர்ந்திருக்கிறார். அடுத்த ஸ்டெப்ல எடப்பாடியும் தானும் ஈக்குவலுங்கிற அளவுக்கு உயர்ந்திரலாம். சீமான் உயர்ந்திரலாம், எடப்பாடி கீழே போவார்னு தான் சீமான் 100% நினைப்பாரு. கழிஞ்ச தடவை நான் சொன்னதுதான் அதுல நடந்திருக்குது. அடுத்தால வின் ஃபர்ஸ்ட்னு தான் எல்லாரும் போவாங்க. ஸ்டாலின் கொடுக்கிறது எம்பி போஸ்ட், எம்எல்ஏ போஸ்ட், மேயர் போஸ்ட். டெபாசிட் வாங்குறதுக்கு எடப்பாடி பழனிசாமி 26 எடப்பாடி பழனிசாமி தலைமையில 100% அணி அமையாது. அதுல எந்த மாற்றமும் இல்லை. அவருக்கு வேற வழி இல்லாம 50-50 மோடி கிட்ட சரண்டர் ஆகக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும். அவர் இன்னைக்குள்ள சூழ்நிலையில சார் இவ்வளவு நாள் எவ்வளவோ நெருக்கடிகள் வந்து தனித்து நிக்கிறேன் நான் அப்படின்னு சொல்லி தானே இந்த தேர்தலை சந்திச்சிருக்கிறாரு. வின்னிங் அலையன்ஸ் மாறாது, இன்டாக்டா இருப்பாங்க. ஸ்டாலின் கொடுக்கிறது எம்பி போஸ்ட், எம்எல்ஏ போஸ்ட், மேயர் போஸ்ட், அப்படி இன்டெக்டா இருப்பாங்க. நான் ரெண்டு பேர் விஷயத்திலுமே எனக்கு சப்ஸ்டான்ஸ் வேணும். நீங்க வியூகங்களை வைக்கிறத இல்ல உங்களுடைய பார்வை வைக்கிறதுல எனக்கு மாற்று கருத்து இல்ல. அவர் சொல்றதுலயோ உங்களுக்கு உங்க பார்வையிலயோ அவர் சொல்ற கருத்து ஏன் ஒபினியன் அவங்க ஒபினியன். அந்த இடத்துல நான் கேக்குறேன், எடப்பாடி பழனிசாமியும் தொடர்ச்சியா பிஜேபி எதிர்ப்புல நான் உறுதியாக இருக்கிறேன், 26லும் கூட்டணி இல்லை அப்படின்னு அழுத்தம் திருத்தமா சொல்றாரு. கண்டிப்பா அதை நான் மதிக்கிறேன். 2024 சரண்டர் ஆக மாட்டாருன்னு சொன்னேன். எஸ், அது ஏன் அப்புறம் 26ல ஏன் அப்புறம் வரப்போகுது? அங்கே அவருக்கு அந்த ஆப்ஷன் இருக்குல்ல. டிவிகே விஜய் வராரு அல்லது சீமான் இருக்காங்க, ஒரு கூட்டணி அமைவதற்கான வேற ஆப்ஷன்ஸ் இருக்கு. சீமான் எடப்பாடியை மேலும் பலவீனப்படுத்தும் ஈர்ப்பு சக்தி இல்லாத சமநீதியை சூறையாடக்கூடிய அதிமுக பாஜக தலைவர் அண்ணாமலை சொல்லக்கூடிய 2 ஜாதி கட்சி சொல்லக்கூடிய எடப்பாடியை பலகீனப்படுத்த முடியும்னு தான் சீமான் நம்புறாரு. எம்ஜிஆர் ஊழல் பேர்வழின்னு சொல்றாரு. வீரப்பன் கொள்ளக்காரம்னா ஜெயலலிதாவுக்கு என்ன பேருன்னு கேட்கிறாரு. ஜெயலலிதாவை கொள்ளக்காரி, வீரப்பன் ஜெயலலிதா, எம்ஜிஆர் ஊழல் வாங்கி சொல்லக்கூடியவரா எடப்பாடி விட போறாரு. ஈர்ப்பு சக்தி ஏற்ற எடப்பாடியை மேலும் கன்ஷிராம் பாணியில வீக்கன் பண்ண முடியும்னு தான் அவர் நினைப்பாரு. அதுதான் என்னோட பார்வை. 26 வரும்லாங்க, பாத்துரலாம். என் சகோதரர் தமிழ்மணி சொல்றதா, என்னோட தம்பி குபேந்திரன் சொல்றதா, நான் சொல்றதா, எது சரின்னு பாத்துரலாம். சூர்யா நீங்க சார் சொன்னாங்க ஆரம்பத்துல இந்த முப்பெரும் விழாவை ரொம்ப லெஃப்ட்ல டீல் பண்ணிட்டு போனாங்க. முப்பெரும் விழா நாங்க ஏதோ பாராட்டு கூட்டம் மட்டும் நடத்தல, கலைஞர் நூற்றாண்டு விழா மட்டும் நடத்தல, பொதுமக்களுக்கு வாக்களித்த மக்களுக்கு நன்றி அறிவிப்பு கூட்டம் நடத்துறோம். காசு இருந்தா நடத்திடலாம் அப்படிங்கிறது ஒரு கட்சி பெற்ற வெற்றியை தமிழ்நாட்டு மக்கள் கொடுத்த தீர்ப்பை அவமானப்படுத்துற மாதிரி. ஏடிஎம் கேட்ட இல்லாத காசா, பாஜக இல்லாத காசா நடத்த சொல்லுங்களேன். வெற்றி கூட்டம் வெற்றி பெற்றால் தான் கூட்டம் நடத்த முடியும். காசு இருந்தா கூட்டம் நடத்தணும் அப்படிங்கிறது கணக்கு கிடையாது. இது ஒண்ணு. ரெண்டாவது, காங்கிரஸை விட்டு திமுக பிரிஞ்சு போயிடும், பிஜேபி நோக்கி போயிடும் அப்படிங்கிறாங்க. இது இன்னைக்கு சொல்லல அவங்க. இந்த கூட்டணி காங்கிரஸ் திமுக இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த இந்தியா அலையன்ஸ் விசிக இடதுசாரிகள் இந்த கூட்டணி 2017ஆம் ஆண்டு உருவான கூட்டணி. 2019க்கு 2 ஆண்டுகளுக்கு முன்பே தேர்தலுக்குன்னு அந்த காலகட்டத்தை நோக்கி அமைக்கப்பட்ட கூட்டணி இல்லை. 2019க்கு முன்பே இந்த விமர்சனத்தை அவங்க வச்சாங்க. இது பிஜேபி கூட டிஎம்கே போயிடும்னுட்டு போகல. திருப்பி 2019 முடிஞ்சு 21 3 ஆண்டுகள் தாக்கு பிடிக்க முடியாது, 2 ஆண்டுகள் தாக்கு பிடிக்க முடியாது, எங்களுடைய தலைவர் பிஜேபி கூட போயிடுவாருன்னாங்க, போகல. 2021 ஆட்சிக்கு வந்த பிறகு ஆட்சியை பிஜேபி எடுத்து நடத்த முடியாது, இவர் போயிடுவார் 24ல அப்படின்னாங்க, நடக்கல. இன்னைக்கு திரும்பி அதே கதையை சொல்றாங்க. இதுவரைக்கும் இவர்கள் சொன்ன எல்லா ஆருடங்களும் பொய்த்து போயிருக்கு. அப்ப தெளிவா நாங்க இருக்கிறோம். எங்களுடைய இலக்கு என்பது தமிழ்நாட்டுக்கு விரோதமான இன்னைக்கு இன்னைக்கு பிஜேபிக்கு உங்கள் தேவை இருக்கிறது. அப்புறம் நீங்க ஏன் நடவடிக்கை உறுதியா எடுக்கலன்னு சில விஷயங்களை சொல்லிருக்காங்க. இப்ப இந்த சிபிசிஐடி வழக்குல சம்மன் மேல சம்மன் கொடுக்கறாங்களே தவிர அடுத்த கட்டத்தை நோக்கி நகரவே மாட்டேங்கிறாங்க. அதுல ஒரு தயக்கம் இருக்குங்கிற. இல்ல, 2 விஷயம். ஒண்ணு, இந்த வழக்குகள்லாம் இருக்குல்ல, இவங்க சொல்லக்கூடிய அமைச்சர்கள் மீதான வழக்குகள், அப்படிலாம் எங்களுடைய அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்களை உள்ள வச்சுட்டு தான் தேர்தலே நடத்தணும். 1 ஆண்டு காலம் இன்னைக்கு ஆயிடுச்சு. நாங்க என்ன வெளில போயிட்டோமா? உள்ள போன பிறகு நாங்க என்ன கூட்டணிக்கு போயிட்டோமா? அமைச்சர்கள் மீதான வழக்கு என்ன இதுக்கு நேத்தி போட்ட வழக்கா? தேர்தலில் பிஜேபி ஜெயிச்ச பிறகு போட்ட வழக்கா? எவ்வளவு காலமா அந்த வழக்கு நடந்துட்டு இருக்கு. அப்ப இந்த வழக்குக்கெல்லாம் நாங்க போயிடுவோம் அப்படின்னா என்னைக்கே போயிருக்கணும்ல. அப்ப இந்த வழக்குகளை எல்லாம் மீறி தான் நாங்க இன்னைக்கு தனித்து நிற்கிறோம். வழக்குகளை வைத்து ஒரு கூட்டணியை வளைக்க முடியும்னா அவர் பாஜகவை கொச்சைப்படுத்துகிறார், பாஜகவினுடைய சர்வாதிகார போக்க அம்பலப்படுத்துகிறார். அதுக்கு முதல்ல நன்றி எனக்கு. அதே போல இந்த வழக்குகளை வச்சு மிரட்டி மக்களை அந்நியப்படுத்த முடியும் அப்படின்னா அமைச்சர் தூக்கி உள்ள வச்சீங்க. ஆனாலும் கோயம்புத்தூர்ல நாங்க ஜெயிச்சோம்ல, ஆனாலும் கரூர்ல நாங்க ஜெயிச்சோம்ல. அதுதான் யதார்த்த நிலை. நீங்கள் பழி வாங்குகிறீர்கள், அரசியல் பழி வாங்குறீங்க அப்படிங்கிறது தமிழ்நாட்டு மக்களுக்கு நல்லா தெரியும். இன்னொரு முக்கியமான விஷயம், இவங்க காங்கிரஸுக்கு துணை முதலமைச்சர் ஆசை வந்துருச்சு, அது இதெல்லாம் ஓகே. அதுக்கு அவங்க என்ன சார், அது கட்சி முடிந்த கையோட, தேர்தல் முடிந்த கையோட அவர் பேசினார்.
தேர்தல் முடிஞ்ச கையோடு அவர் அந்த கட்சிக்கு புதிதாக வந்து மாவட்ட தலைவர்கள் அத்தனை பேர் மாவட்ட கூட்டத்தில் பேசுறாங்க சார். சொல்றேன், அந்த கட்சிக்கு மாநில தலைமைக்கு புதிதாக வந்திருக்கிறார். அந்த கட்சியை உத்வேகப்படுத்தணும், வாக்கு வங்கியை கூட்டணும், அந்த கட்சியில அவனுடைய ஆக்டிவிட்டி அதிகப்படுத்தணும் என்கிற எண்ணத்தில் அவர் அதை வெளிப்படுத்துகிறார். அதை வந்து நாம என்ன பண்றோம், கூட்டணியில் பிளவு, கூட்டணியில ஏதாவது ஆக போகுது அப்படின்னு சொன்ன உடனே அடுத்து ஒரு வாரம் ஒரு மாசம்லாம் இல்ல, அந்த டிஸ்கஷன் டிபேட்டா மாறுறதுக்கு முன்னாடியே அவர் மறுப்பு கொடுக்கிறார். எஃகு கோட்டையாக இருக்கக்கூடிய இந்த கூட்டணியை யாரும் எதுவும் செய்ய முடியாது அப்படின்னு மறுப்பு கொடுக்கிறார். அப்ப அதை வந்து நீங்க பேசுறீங்கன்னா அந்த எஃகு கோட்டையாக நாங்கள் இருக்கிறோம் அப்படிங்கறத நீங்க எடுத்துக்கணும்ல. அப்ப திமுக பாஜகவோடு போயிடும் அப்படிங்கிற சலசலப்பு இருக்குங்கிறத சொல்றாரு சார். நீங்க அதுக்கு முன்னாடி இன்டாக்டா இருக்கீங்க, இன்னைக்கு அவங்களுக்கான ஆஸ்பிரேஷன்ஸ் இருக்குன்றாரு. பொலிட்டிக்கலா இருக்கக்கூடிய ஒரு கட்சிக்கு எல்லா விதமான ஆசைகளும் இருக்கும், ரெண்டு அதிகாரத்துக்கு வரணுன்ற ஆசை இருக்கும், அதுக்கான வாய்ப்புகளை பார்ப்பாங்க. ரெண்டு முக்கியமான விஷயம் சார். ஒண்ணு, நீங்க வந்து கூட்டணியிலிருந்து பிறந்து போவாங்கன்னு நீங்க கருதக்கூடிய இவங்க காங்கிரஸ் தான் சொல்றாங்க இது எஃகு கோட்டை அப்படின்னுட்டு. விசிகாவை சொல்றீங்க, அண்ணா கண்ட சின்னம் உதயசூரியன் மாதிரி எம்ஆர்கே எங்களுடைய அமைச்சர் கண்ட சின்னம் பானை, அவர் தான் எடுத்து இந்த சின்னம்னு விசிகாவுடைய தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் அக்னாலஜ் பண்றாங்க. இதெல்லாம் இந்த கூட்டணிக்குள்ள நடக்கக்கூடிய விஷயம். வழக்குகளை பத்தி பேசினாங்க. அதிமுக வழக்கு இல்லையா, ஆளுநர் ஏன் நாங்க சம்மன் அனுப்பி இது பண்ணலன்னு கேட்டீங்களா? ஆளுநர் ஏன் இன்னை வரைக்கும் முன்னாள் அமைச்சர்கள் மீதான கோப்புகள் மேல உட்கார்ந்திருக்காரு? கூட்டணி தான் இல்ல, ஆளுநரை வந்து கொடுக்க சொல்ல வேண்டியதான அந்த கோப்புகளுக்கான. அதிமுக அப்படி ஒரு முடிவு எடுக்கும்.